வெல்கம் டு லாலிபி மேட் பை உங்கள் மினிபி. புளியை கரைச்சி தக்காளி கரைச்சி ரசம் வைக்கலாம். எனக்கு டைமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக வெறும் தக்காளியும் மிளகும் வச்சு ஒரு செம்மையான தக்காளி மிளகு ரசம், செம்ம டைஜஸ்டிவ் ட்ரிங்க் ட்ரை பண்ணலாமா? கட்லெட்டில் கட் பண்ணிலிச்சு இல்லை குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா? 10 மினிட்ஸில் ரசம் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஸ்டர்ட் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 4 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 டொமேட்டோஸ் தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட பியூரே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போனதும் ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொஞ்சமாக அஷஃபெட்டிடாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் 1 ஸ்பூனி பெப்பர் குருமிளகு, 1 ஸ்பூனி ஜீரகம், 5 கார்லிக் பூண்டை ஆட் பண்ணி மோட்டர் அண்ட் பேஸ்டில் 10 டைம்ஸ் நல்லா தட்டினா போதும், ஸ்மாஷ் ஆகிடும். இல்லைனா மிக்சரில் கிரைண்ட் கூட பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க தேவையில்லை. லைட்டாக நுர மாதிரி வந்ததும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு மிளகு ஜீரகம்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொதிச்சதும் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணால் முடிஞ்சுது. அவ்வளோதான். 10 மினிட்ஸில் ஒரு செம்மையான ரசம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகி பிகி போ.